கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிக்கும் போது நாமும் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக யாவரும் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா தேவ சமூகத்திலே இருக்கும்போது அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தேவனே, அப்பா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தொடக்கம் முதல் இந்நேரம் மட்டுமாய் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தபடினாலே ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பாடல் பாடி ஆராதித்து உண்மையிலே மகிழச் செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் செய்தி பகுதி நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். செய்திக்காய் வந்திருக்கு தாசனை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகனை மறைத்து என் தேவன் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தை வல்லமை உள்ளது, உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆண்டவரே, தெளி தேனிலும் மதுரமானது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உடைய வார்த்தை அனுப்பி என் தேவன் ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகும், உடைய வார்த்தை ஒளிந்து போவது இல்லை. ஆண்டவரே, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்று நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான வேத வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படும்படியாய் உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை வெளிப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதை நாங்கள் கேட்கிறதோடு விட்டு விடாமல் அப்பா, உம்முடைய நாம மகிமைக்காய் வாழ எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் தேவன் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விடுவிக்கிற வார்த்தையாய், எச்சரிக்கிற வார்த்தையாய், ஆசீர்வதிக்கிற வார்த்தையாய் வெளிப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். மகனை மறைத்து என் தேவன் வெளிப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி மூன்று அல்லேலூயா சொல்லாமே சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சிந்தையை ஒருமுகப்படுத்துவோம், ஒருமனப்படுத்துவோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக, ஒரு மனித சத்தம் அல்ல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் மாற்றம் உண்டாகும் என்று அந்த விசுவாசத்தோடு அந்த சத்தத்தை கேட்கும்படியாக நாம் ஆவலோடு காணப்படும் போது கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே கழிந்த 2 வாரங்களாக ஒரு தலைப்பிலிருந்து பேசி கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் அதுதான் தொடர்ச்சியாக நாம் இந்த வாரமும் அடுத்த வாரமும் அதை பார்க்க இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் அநேக காரியங்களை இந்த நாட்களில் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டு தியானிக்க அநேக காரியங்களை மறைபொருளை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆனாலும் அந்த நாட்களிலே முடிக்க வேண்டும், அடுத்த வாரத்துக்குள்ளே முடிக்க வேண்டும் என்பதற்காக சுருக்கி வேகமாக அதை முடிக்க வேண்டும் என்பதற்காக வேகமாய் போய் கொண்டு இருக்கிறேன். கழிந்த 2 வாரத்துக்கு முன்பாக நாம் அறிவிப்பு பலகை என்ற ஒரு தலைப்பிலே நாம் ஆரம்பித்த செய்திதான். அந்த நாளிலே கழிந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நாம் 2 காரியங்களை மட்டும் மோசையை அழைப்பித்து கர்த்தர் கொடுத்த அந்த கற்பனையில் இருக்கிற கற்பனைகள், கட்டளைகள், நியாயப்பிரமாணங்களை குறித்து பார்த்து பூமியிலே நாம் வாழ்கிற நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிற அபாயம், டேஞ்சர், அதை குறித்தும் நாம் பார்த்தோம். அதில் என்னென்ன பாவத்தை குறித்து, எச்சரிப்பை குறித்து நாம் பார்த்தோம். அதெல்லாம் ஆவியானவர் பலமாய் வெளிப்பட்டார். கழிந்த வாரத்திலும் நாம் அதை தொடர்ந்து நாம் பார்த்தோம். இங்கே நடக்கக்கூடாது என்பதை குறித்து பார்த்தோம். வெல்கம், நல்வரவு என்று பார்த்தோம். சாப்பாடு தயார், பால், திராட்சை ரசம், குளிர்பானங்கள் விற்கும் இடம் என்பதை கட்டணம் கிடையாது, அனுமதி இலவசம். இதெல்லாம் கழிந்த 2 வாரங்களாக நாம் தியானித்து வந்தோம். கர்த்தர் பலமாய் வெளிப்பட்டார். கர்த்தருடைய வார்த்தை பலமாய் வெளிப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இந்த செய்தி யூடியூப்பிலே இருக்கிறது. இந்த நாளிலும் தொடர்ச்சியாக, ஏன் வேகமாக போகிறேன் என்றால் கழிந்த 2 வாரமாக 6 பலகைகளை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே கொஞ்சம் வேகமாக ஒரு 6 பலகைகளை பார்த்தால் தான் அடுத்த வாரத்துக்குள்ளாக முடிக்க முடியும் என்பதற்காகத்தான் கொஞ்சம் வேகமாக, நீங்கள் சிதறடிக்காதபடிக்கு கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை நாம் கவனத்தோடு கேட்போமானால் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆமென். செய்திக்கான தலைப்பு அறிவிப்பு பலகை. ஆமென். அந்த அறிவிப்பு பலகையிலிருந்து இந்த 3வது வாரம், இந்த
இந்த நாளிலும் முதலாவதாக திருடர்கள் ஜாக்கிரதை. திருடர்கள் ஜாக்கிரதை. நாம் போர்டுகள் பார்த்திருக்கிறோம். ஆமென். திருடர்கள் எங்கு ஜாக்கிரதை என்று போர்டு, எங்கு அதிக பொக்கிஷங்கள் இருக்கிறதோ அங்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதற்காக ஜாக்கிரதை திருடர்கள். ஏனென்றால் பொக்கிஷங்களை எடுத்து போய் விடாதபடிக்கு, நம்மிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை யாரும் கொள்ளையடித்து விடாதபடிக்கு திருடர்கள் ஜாக்கிரதை என்று போர்டுகளை நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? பார்த்திருக்கிறோம். அந்த அந்த திருடர்கள் ஜாக்கிரதை. ஏன் அந்த திருடர்கள் ஜாக்கிரதை என்ற போர்டுக்கும் வேதத்துக்கும் என்ன சம்பந்தம், அதை குறித்து தான் இந்த நாளிலே தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். திருடர்கள் ஜாக்கிரதை. அந்த போர்டை நாம் முன்வைக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் 10வது அதிகாரம் 10வது அதிகாரத்திலே 10வது வசனம் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது? திருடன் திருடவும் மைக் சவுண்ட் சொல்லுங்க, வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் பண்ணப்படவும் வந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், திருடன் எதற்காக வருகிறான்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். திருடர்கள் எதற்காக? அவர்கள் எய்ம் பண்ணி, அவர்கள் எதிர்பார்த்து வருகிற காரியம் அவர்களுக்கு கைகூடி வரவில்லை என்றால் எது வேண்டுமானாலும் செய்ய துணிந்துதான் இந்த இடத்திலே வருவார்கள். அந்த களத்துக்குள்ளே வருகிறார்கள் என்றால் எல்லாம் கைகூடி, எல்லாமே அவர்கள் யோசனை பண்ணி தான் வருவார்கள். அது கிடைக்காமல் வருமையானால் அந்த இடத்துல எது தடையாக இருக்கிறதோ அதை அவர்கள் அழிப்பார்கள். அப்போ வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கவும். அவர் எதற்காக வருகிறார்? அவர் இருக்கிறது எதற்காகவும்? ஜீவன் உண்டாக்கவும் அது பரிபூர்ணம் அடையும் வந்தேன் என்று. அப்போ நம்மிடத்தில் அவர் எதற்காக வந்திருக்கிறார் என்றால் ஜீவன் உண்டாக்கி அதிலே ஒரு பரிபூர்ணத்தை தரும்படியாக, அதிலே ஒரு பரிபூர்ணம் வர வேண்டும். ஏனென்றால் அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் பரிபூர்ணப்படும் போது அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும், அவரோடு நாம் காணப்பட முடியும். அப்ப அதற்காகத்தான் அவர் இந்த பூமியிலே வந்து நமக்குள்ளே ஒரு ஜீவனை தந்து அது பரிபூர்ணப்படபடியாக. அடுத்த வசனம் 11வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து ஆடுகளுக்காக, எவரும் எந்த ஒரு மனிதனும் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய ஜீவனை, சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அந்த ஜீவனை கொடுத்தவர் அவர்தான் இந்த நாளிலே அழைப்பை கொடுக்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். நானோ அவனுக்குள்ளே ஜீவன் உண்டாக்கும்படியாக, ஜீவனிலே பரிபூர்ணம் அடைய செய்யும்படியாகவும் வந்திருக்கிறேன் என்று. ஆமென். அப்போ இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம், 2 பேதுரு 2:1. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்களும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளையும் தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்ளுவார்கள். எப்படி திருடன் எப்படி கொல்லும் அழிக்கவும் வருகிறானோ அதே போல இந்த நாட்களில் நாம் வாழுகிற இந்த நாட்களிலே பூமியில வேதம் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த பூமியிலே நாம் வாழ்கிற நமக்கு கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உங்களுக்குள்ளே கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள். எதற்காக இருக்கிறார்கள் பாருங்கள். அவர்கள்
கேட்டுக்கு ஏதுவான கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி விரிவான வாசலா இருக்கும். கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி, இன்றைக்கு அப்படித்தான் சபைகளிலே, அநேக சபைகளிலே தந்திரமாய் ஜனங்களை வஞ்சிக்கிற ஆவி, ஜனங்களை யார் மூலம் வஞ்சிக்க வேண்டும் என்று தந்திரமாய் செயல்பட்டு, யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு நிற்கிறார்களோ அவர்களை தந்திரமாய் செயல்பட செய்து, வேத வசனங்களை புரட்டி, வேத வசனங்களை ஜனங்களுக்குள்ளே, ஜனங்கள் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை போதிக்காதபடிக்கு தாங்களாகவே சில காரியங்களை சிந்தித்து, எப்படி கள்ள தீர்க்கதரிசிகள் சுயமாய் சிந்தித்து செயல்படுகிறார்களோ அதுபோல அநேக இந்த பூமியிலே கள்ள போதகர்களும் இருக்கிறார்கள், இருப்பார்களும் என்று வேதம் எச்சரிக்கிறது. அப்போ தந்திரமாய் செயல்படுகிறார்கள், தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து, கிரயத்துக்கு ஒரே ஒரு பலியாய் நம் ரத்தம் சிந்தி இந்த பூமியிலே நம்மை ரட்சித்த அவரை, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அவர் கிரயம் செலுத்தி ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்த அந்த ஜனங்களை தான் வஞ்சிக்கும்படியாக அநேக கள்ள போதகர்கள் எழும்பி இருக்கிறார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. அப்போ இதெல்லாம் நாம் கேட்கும் போது நாம் எச்சரிக்கப்பட வேண்டியது, கர்த்தருடைய வேதத்தில் இல்லாத வார்த்தைகள் யார் ஒருவர் போதிக்கிறாரோ, கர்த்தருடைய வேதத்தில் இல்லாத எந்த கட்டுக்கதைகள் வருகிறதோ அதை எல்லாமே நாம் என்ன செய்ய வேண்டும்? புறந்தள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதத்திலே என்ன அவர்கள் பேசுகிறதற்கும் கர்த்தருடைய வேதத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை நாம் இந்த நாளிலே ஆராய்ந்து செயல்படுவோமானால், ஏனென்றால் நாம் கிரயமாய் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், நாம் கிரயமாய் அவர் நம்மை மீட்டிருக்கிறார். அப்போ அந்த கிரயமாய் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை, யாருக்கு தீவிரமான வழி? தங்களுக்கு. இது யார் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்களோ, யார் கள்ள போதிக்கிறார்களோ அவர்களுக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் அறியவில்லை, அவர்களுக்கு தெரியவில்லை. ஏன் இதெல்லாம் மறைக்கப்படுகிறது? தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ நாம் இந்த நாளிலே எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய நாட்களாய் இருக்கிறது. அடுத்த வசனம் 2வது வசனம். அதே அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். அப்போ அவர்களுடைய நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் விழுந்து போக காரணம், அநேக விசுவாசிகள் விழுந்து போக காரணம், எல்லா தீர்க்கதரிசிகளையும் போதகர்களையும் அவர்களை தேவனுக்கு ஒப்பிட்டு அவர்களை பெரியவர்களாக்கி உயர்த்தி வைத்து அவர்கள் தான் எல்லாமே என்று நினைத்து அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகள் என்ன செய்யாது? இவர்களுடைய கண்களுக்கு மறைக்கப்படும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பூமியிலே இப்படிப்பட்ட வேஷங்களை தரித்துக் கொண்டிருக்கிற அநேக கள்ளப்போதர்கள், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இந்த நாளிலே எச்சரிக்கப்படுகிறது இதுதான். நீங்கள் இதெல்லாமே புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த நாளிலே கர்த்தர் தெளிவாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் என்ன செய்யப்படுகிறது? தூசிக்கப்படுகிறது. சத்திய வசனம் தூசிக்கப்படுகிறது. அப்போ இந்த நாளிலே இதெல்லாம் தூசிக்கப்படுகிறது என்றால் இவர்கள் நிமித்தமே. அப்போ நாம் நம்முடைய கண்ணோக்கு, நம்முடைய பார்வை எல்லாம் எதற்காக? நமக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்தவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நம்மை அரவணைத்து நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்க்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் நடப்போமானால் நிச்சயமாகவே நாம் அவருடைய திட்டத்துக்குள்ளே இருந்து அவர் நம்மை கொண்டு சேர்க்க உண்மை. அதுக்கு அடுத்த வசனம் 3வது வசனம். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். போதும் பாருங்க, என்ன சொல்லப்படுகிறது? பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளை, தந்திரமான எதற்கு? பொருளாசை. இன்றைக்கு அநேக இடங்களில் இதை சொல்வதற்கு அநேக ஸ்தாபனங்களிலே பல கோடிகள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாமே தந்திரமாய் மக்களை வஞ்சித்து சேர்க்கப்பட்டது. இதெல்லாமே இருக்கிறது பல ஸ்தாபனங்களிலே. பல கோடிக்கணக்கான ஜனங்கள், எவ்வளவோ ஜனங்கள் இன்றைக்கு ஒருவேளை ஆகாரத்துக்கும் எத்தனையோ
இடங்களிலே மிஷனரியாய் போய் இருக்கிறவர்கள் ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் ஒரு ஆராதனை கூடம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனாலோ இப்படி தந்திரமாய் செயல்படுகிறவர்கள், பொருளாசை உள்ளவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொண்டு, யார் ஒருவர் யாரிடத்திலே அதிக நன்மை இருக்கிறது, யார் ஒருவரிடத்திலே அதிக ஆசீர்வாதம் இருக்கிறது, அவர்களை தந்திரமாய் பேசி அவரிடத்தில் இருக்கிற நன்மைகளை எல்லாம் இவர்களுக்கு வசமாய் சேர்க்கும்படியாக இன்றைக்கு தந்திரமாய் செயல்படுகிற அநேகர், தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற அநேகர் பாருங்கள், வசப்படுத்தி பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அவர்கள் அறியவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. எங்கள் இப்படி செய்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு, இது ஆக்கினைக்குள்ளாக போவோம், இது எல்லாமே இந்த ஆஸ்தி, இந்த தந்திரமாய் செயல்படுகிறது எல்லாம் இந்த பூமியோட அழிந்து போகும், இதோட அழிக்கப்பட்டு போகும் என்பதை இவர்கள் உணராதபடிக்கு. ஆமென். அப்போ பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்து தீராது, அவர்களுடைய அழிவு உறங்காது, ஒரு நாளும் அந்த அழிவு என்ன செய்யாது, மாறாது. ஆமென். இது எல்லாருக்கும் உரியதுதான், போதிக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல விசுவாசிகளுக்கும் உரியது. ஏன் எல்லாரும் போதிக்கிறவர்கள் விசுவாசிகளை மட்டும்தான் கல்லறிவார்கள். தங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேதம் தங்களை குறித்து என்ன எச்சரிக்கிறது என்று எச்சரிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். போதிக்கிறவர்கள் அநேக இடங்களிலே போதிக்கிறவர்கள் விசுவாசிகள், அவன் குடிகாரன், அவன் கள்ளன், அவன் விபச்சாரி, இயேசு கிறிஸ்து அப்படி ஒருவரையும் அவர் நியாயம் தீர்க்கவில்லை. இன்றைக்கு நியாயம் தீர்க்கிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கான நியாய தீர்ப்பை அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. முதலாவது கர்த்தர் நம்முடைய யார் ஒருவர் போதிக்கிறவர்களுக்கு அந்த நியாய தீர்ப்பு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து நாம் செயல்படுவோமானால் நிச்சயமாக நாமும் தப்பித்துக் கொள்ளப்படுவோம். இருக்கிற இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் இனி சொல்ல முடியாது, இது எல்லாமே எங்களுக்கு தெரியாது, தந்திரமாய் எங்களை வஞ்சித்து விட்டார்கள், இது வஞ்சிக்கப்பட்டு போனோம் என்று. இதெல்லாமே வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆமென். கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எரேமியா 14 எடுங்க. எரேமியா 14. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். ஆமென். அவருடைய நாமத்தை சொல்லிதான் சொல்லுகிறார்கள், பொய்யான தீர்க்கதரிசனத்தை சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பதும் இல்லை, அவர்களை அனுப்பினதில்லை என்று சொல்லுகிறார். அனுப்பினதில்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தீர்க்க தரிசனத்தை, கள்ள குணத்தையும் இல்லாத விஷயத்தையும் தங்கள் இருதயத்திலே கபடத்தையும் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். ஆமென். ஆமென். எப்படி சொல்லுகிறார்கள்? இதெல்லாம் வேதம் எச்சரிக்கிறது. இன்றைக்கு எச்சரிப்பா இருக்க வேண்டியது. கழிந்த நாட்களில் இது ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இதை இந்த மாதிரி நடந்தவர்கள் அநேகர் மனம் திரும்பி இருக்கிறார்கள். கர்த்தர் எச்சரிப்பின் அநேகர் திரும்பவில்லை, அநேகர் இருக்கிறார்கள், இப்பொழுதும் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 1-2 பேர் தெரிந்ததிலே 1-2 பேர் திருந்தியும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உபதேசத்தை சொல்லி எனக்கு தெரிந்த ஒரு போதகர் அவருக்கு அநேக சபைகள், ஒரு 90க்கும் அதிகமான சபைகள் அவருடைய ஸ்தாபனத்திலே இருக்கிறது. அவருடைய நண்பனுடைய தகப்பனார் பெரிய ஒரு ஊழியக்காரன். அவர் படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதன். ஆனால் கர்த்தரால் அழைக்கப்பட்டு கர்த்தருக்காக வைராக்கியமாய் அவருக்கு எதிராக நின்று ஒருவரும் பேச முடியாது, அவ்வளவு வைராக்கியம் பேசுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை அப்படியே நடக்கும். அவர் ஒருவரை சபித்தால் அவ்வளவு வல்லமையாய் ஒருவரும் அவருக்கு எதிராக என்ன செய்ய முடியாது, எதிராக எழும்ப முடியாது. அவ்வளவு வல்லமையை பயன்படுத்த கொண்டிருந்த ஒரு மனிதன். அவரை யாரும் குற்றப்படுத்தவும் முடியவில்லை. ஆனால் அவருடைய சந்ததிக்கு அந்த சந்ததியின் மேலே அந்த வரங்கள் போய் சேர்ந்தது. ஆனால் அதில் ஒரு மகன் இப்படிப்பட்ட செயலிலே ஈடுபட்டதின் நிமித்தம் ஒரு நாள் இரவிலே கர்த்தர் பிரத்யட்சமாய் அவனிடத்தில் வெளிப்பட்டு, நீ என்னுடைய வார்த்தையை நீ பேசவில்லை, உன்னுடைய சுயத்துக்காக பேசுகிறாய், நீ அழிந்து போவாய் என்று எச்சரித்த உடனே எல்லாவற்றையும் விட்டு
அன்றைக்கு இருந்த இடத்திலிருந்து மன்னிப்பு கேட்டு சபையிலே அநேக ஆடம்பரங்கள் இருந்தது. எல்லாவற்றையும் மாற்றி தரித்திருந்து இனி நீர் பேசாத ஒரு வார்த்தையை நான் பேச மாட்டேன் என்று அப்படி மனம் திரும்பி வந்தவர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டிய அநேகரும் இருக்கிறார்கள். இதெல்லாமே இப்படிப்பட்டவர்களும் இருப்பார்கள் என்றுதான் இந்த நாளிலே எச்சரிக்கிறார் கர்த்தர். அப்போ நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வேத புரட்டர்களும் இருப்பார்கள், கலத்தீர்க்கதரிசிகளும் இருப்பார்கள். தந்திரமாய் செயல்பட்டு தந்திரமாய் வஞ்சிக்கிற இதெல்லாமே நாம் என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். திருடர்கள் பொருளாசைக்காரரும். 1 கொரிந்தியர் 6:10. திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. யாரெல்லாம் சுதந்தரிப்பதில்லை? திருடனும் பொருளாசைக்காரனும் வெறியனும் உதாசீனனும் கொள்ளைக்காரனும் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வதில்லை? சுதந்தரிப்பது. அடுத்த வசனம் 11வது வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆமென். பாருங்க, அப்போ இப்படிப்பட்ட இதுல இருந்து நான் சொன்னேன், மனம் திரும்பினவர்கள், மனம் திரும்பி இப்படி உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்போ அவர் அப்படிப்பட்டவர்கள். நாம் யாரும் பரிசுத்தவான்கள், நாம் இங்க இருக்கிற யாரும் நீதிமான்களோ பரிசுத்தவான்களோ அல்ல. நம்மளே அநேக குறைகள் உண்டு. யாரை நாம் நியாயம் தீர்க்க நாம் நியாயாதிபதிகள் அல்ல. அவர் ஒருவரே நியாயாதிபதி, அவர் ஒருவரே நியாயம் தீர்க்கிறவர். அவரால் அன்றி நாம் ஒருவரும் எதையும் செய்ய முடியாது. அப்போ அவருடைய கற்பனைகளின் அவருடைய கட்டளைகளின் கை கொண்டு நாம் நடக்கும் போதுதான் அவர் நியாயம் தீர்ப்பார். அவர் நீதி செய்கிற நியாயாதிபதியாய் நின்று அவர் நியாயம் தீர்ப்பார். எந்த மனிதனாலும் எதையும் என்ன செய்ய முடியாது? நியாயம் தீர்க்க முடியாது. நியாயம் தீர்த்து நாம் நிறுத்த முடியாது. அப்போ நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரியங்கள் தான் திருடர்கள். ஜாக்கிரதை. திருடர்கள் எதற்காக வருகிறார்? திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். அப்போ அவர் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்கும்படியாக வந்திருக்கார். இரண்டாவதாக நாய்கள் ஜாக்கிரதை. நமக்கு தெரியும் நாய்கள் சகோதரர் சிரிக்கா, நாய் ஜாக்கிரதை என்று சொன்னோம். நாய்கள் ஜாக்கிரதை. எங்கு? வீடுகளில் இருக்கிற தெருக்குள்ளே வைக்க மாட்டார்கள். வீடுகளுக்குள்ளால போவதற்கு முன்பாக கேட்ல ஒரு போர்டு வைத்திருப்பார்கள், நாய்கள் ஜாக்கிரதை என்று. நாய்கள் எதற்காக ஜாக்கிரதை? அந்த நாய் கடிக்கும் என்று. அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நாம் என்ன செய்யக்கூடாது? உள்ளே போகக்கூடாது என்பதற்காக நாய்கள் ஜாக்கிரதை என்று. ஆனால் சில நாய்கள், இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள், சில நாய்கள் என்ன செய்யாது? குறைக்கும். சில நாய்கள் குறைக்கும், சில நாய்கள் குறைக்காது. குறைக்கிற நாய் நமக்கு தெரியும். இது எவ்வளவு தூரம் குறைக்கிறதோ, நாம் ஏதாவது ஒரு கல்லையோ கம்பை எடுத்து நாம் வீசுவோமானால் அது என்ன செய்யும்? பயந்து பின்னாடி போகும். அப்ப நமக்கு முன்னேறி போக. ஆனால் இது அமைதலாய் இருக்கிற குறைக்காத நாய்க்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அது அமைதலா இருந்து பின்னாடி வந்து என்ன செய்யும்? கடித்து ஒரு பகுதியை எடுத்து விடும். அப்போ நாய்கள் ஜாக்கிரதை, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வசனத்தை எடுப்போம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 2வது வசனம். பிலிப்பியர் 3:2. நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ யாருக்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டுமா? நாய்களுக்கு மட்டுமல்ல, பொல்லாத வேலையாட்களுக்கும், உடன் இருக்கிற வேலையாட்களுக்கும் எச்சரிக்கையா இருக்கும். தந்திரமாய் செயல்பட்டு பேசாமல் இருந்து நம்மை என்ன செய்வார்கள்? தந்திரமாய் அழித்து விடுவார்கள். அப்போ நாய்களுக்கு மட்டுமல்ல, பொல்லாத வேலையாட்களுக்கும் எச்சரிக்கையா இருங்கள், சுன்னத்துக்காரருக்கும் எச்சரிக்கையா இருங்கள். அடுத்த அதே 2 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனம். 2 பேதுரு 2:22. நாய் தன் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும்,
திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஆமென், ஹalleluya. நாய் என்ன செய்யும்? கக்கினதை அது தின்னும். கழுவப்பட்ட பன்றி என்ன செய்யும்? சேற்றில் தான் பொருளும். இது நாம என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. இதை மாற்ற முடியாது. ஹalleluya. நாய் கக்கினதை அது தின்னும். அதற்கு ஒரு வெறுப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பன்றியும் என்ன செய்யும்? கழுவப்பட்ட பன்றியும் அது சேற்றை பார்த்தால் அதுக்குள்ளாலே தான் போகும். அப்படிப்பட்ட ஜாதிகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட ஜாதிகளுக்கு எச்சரிக்கையாய், நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அது நீதிமொழிகள் 26:11. நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். ஆமென், ஹalleluya. நாயானது தன் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்திற்கு திரும்புகிறான். மூடன் என்ன செய்கிறான்? அதுபோல அவன் எவ்வளவுதான் நாம் உணர்த்தினாலும் என்ன செய்ய மாட்டான். அவன் திரும்பவும் செய்ததையே செய்து கொண்டே இருப்பான். அதற்காக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜாக்கிரதையா இருங்கள். மூட நாய்களுக்கு எப்படி ஜாக்கிரதையா இருக்கிறீர்களோ மூடனுக்கும் ஜாக்கிரதையா இருங்கள் என்று மத்தேயு 7:6. பரிசுத்தமானதை நாய்களுக்கு மத்தேயு 7:6. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். ஆமென், ஹalleluya. என்ன எச்சரிக்கிறது? பரிசுத்தமானதை என்ன செய்யக்கூடாது? நாய்களுக்கு போடக்கூடாது. அதற்கு தெரியாது இது பரிசுத்தமானது, இது பரிசுத்தம் இல்லாத, இது பரிசுத்தமானது என்று என்ன செய்யாது? அதற்கு தெரியாது. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு. முத்து என்ன என்பது? முத்துக்களை பன்றிகளுக்கு போட்டால் அதுக்கு என்ன தெரியாது? அது என்ன வைக்கப்பட்டிருக்கிறோ அதுதான் அதுக்கு பெரிதாக தோன்றும். இந்த முத்துக்கள் என்ன என்று அதை என்ன செய்யக்கூடாது? முத்துக்களை பன்றிகளுக்கு முன்பே போடாதீங்கள். போட்டால் தங்கள் கால்களினாலே அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும். இது என்ன செய்யாது? அதுக்கு நாய்க்கு தெரியாது இது என்ன என்று. ஆனால் பன்றிக்கும் தெரியாது இது முத்து, இது நமக்காக கொடுக்கப்பட்டது என்று இதுக்கு என்ன தெரியாது? அதுக்கு தெரியாததுனால என்ன செய்யும்? அதுவே நாம் கொடுக்கிற நம்மே என்ன செய்யுமாம்? அதை பீறி போடும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த வெளிப்படுத்தல் 22:15. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். ஆமென், ஹalleluya. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். ஆமென், ஹalleluya. இது எச்சரிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ எச்சரிக்கிற காரியம், நாய்கள் ஜாக்கிரதை. எப்போ எச்சரிக்கிற வேத வசனத்தை நாம் கேட்ட நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆமென். மூன்றாவதாக நோட்டீஸ் ஒட்டக்கூடாது. விளம்பரப்படுத்துகிற அநேக காரியங்கள் இருக்கிறது. விளம்பரப்படுத்தக்கூடாது. விளம்பரம் யாருக்கு விளம்பரப்படுத்துவார்கள்? இன்றைக்கு நமக்கு தேசத்தில் அரசியல்வாதிகள் விளம்பரப்படுத்துவார்கள், நோட்டீஸ் ஒட்டுவார்கள். அதே போல இன்றைக்கு அநேக விளம்பரம், விற்காத பொருளுக்கு விளம்பரப்படுத்துவார்கள். அதிக விளம்பரங்கள் கடைகளில் இப்போ விளம்பரத்தை பார்த்துதான் ஜனங்கள் விழுந்து போகிறார்கள். அது நன்றாக, ஆனால் அதை வாங்கி கொண்டு வந்தாலே ஒரு நாள் 2 நாள் கூட அது யூஸ் ஆகாது. ஆனால் விளம்பரமோ அது பயங்கரமா இருக்கும். ஹalleluya. நோட்டீஸ் என்ன செய்யாது? இங்கு விளம்பரம் செய்யக்கூடாது. விளம்பரம் தேவையில்லை. என்ன செய்யக்கூடாது? விளம்பரம் படுத்தக்கூடாது என்று அது மத்தேயு 6:1 6வது அதிகாரம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை.
ஆமென் ஹalleluya. அப்போ என்ன செய்யக்கூடாது? நோட்டீஸ் விளம்பரம் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம விளம்பரப்படுத்தக்கூடாது. நாம் எதை செய்தாலும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்காக செய்திருக்கிறோம் என்பது மட்டுமே நமக்கு இருக்க வேண்டுமே தவிர நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் செய்ததை விளம்பரப்படுத்தக்கூடாது. மனுஷன் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தார் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்திலே உங்களுக்கு பலன் இல்லை. அப்போ இன்றைக்கு அநேக இடங்களிலே விளம்பரம் வேண்டும். தங்களை புகழ்த்தி சொல்ல வேண்டும், தங்களை பெருமைப்படுத்தி சொல்ல வேண்டும், அவர்களுக்கு ஒரு கல்வெட்டு வைக்க வேண்டும். பாரம்பரிய சபைகளிலே 2000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்தால் அங்கு கல்வெட்டுகளில் அவருடைய பெயரிட வேண்டும். இல்லாவிட்டால் அங்கு இருக்கிறவர்களுக்கு அமைதலா இருக்க முடியாது. ஏன் என்னுடைய பெயர் வரவில்லை? விளம்பரத்தை தேடுகிற அவர்களுக்கு என்ன இல்லையா? பிதாவினிடத்திலே உங்களுக்கு பலன் இல்லை. அடுத்த வசனம். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாது அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? ஆகியால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷர் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல. எங்கெல்லாம் செய்கிறார்கள்? மாயக்காரர்கள் ஆலயங்களிலே செய்கிறார்கள். விளம்பரப்படுத்த வேண்டும், மைக்கிலே அவர்களுடைய பெயரை சொல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் சபைகளிலே பிரச்சனைகள் தான். அப்போ இந்த விளம்பரம் தேடுகிற அநேகர் இருக்கிறார்கள். ஆலயங்களிலும் வீதிகளிலும் இருக்கிறார்கள். செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்க. அடுத்த வசனம். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. ஆமென். எதை செய்தாலும் என்ன செய்யக்கூடாதாம்? வலதுகை கொடுக்கிறதை இடதுகை காணாமல் இருக்க வேண்டும் என்று. அப்போதுதான் அந்த நாம் செய்கிற காரியம் அவருடைய கணக்கிலே போய் சேரும். ஆமென். வேதம் இந்த நாளிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது தான். நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்கிற காரியங்களை நாம் நம்முடைய வலது கை செய்கிறதை இடது கை அறியாது. அதுக்கு அடுத்த வசனம் 4வது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஆமென். அப்போ நாம் எதை நாம் அந்தரங்கத்திலே நாம் எதை யாருக்கும் அறியாமல் கர்த்தருக்காக நான் இதை செய்திருக்கிறேன், இது ஒருவருக்கும் தெரியக்கூடாது என்று நாம் செய்கிறோமோ அதை யார் பார்க்கிறாராம்? அவர் பார்க்கிறார். மனிதன் காண வேண்டும் என்று எதையெல்லாம் நாம் செய்கிறோமோ அவர் விட்டு விடுவார், அவர் மறந்து விடுவார். ஆனால் அதே நேரத்திலே கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்காக நான் இதை செய்திருக்கிறேன், இது எந்த மனிதனுக்காகவும் அல்ல, எந்த மனிதனும் பார்க்க வேண்டும் என்று நான் செய்யவில்லை என்று செய்யும் போது அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமான பலனை வெள்ளியரங்கமாய் தருவேன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த வெள்ளியரங்கமான பலனுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? விளம்பரத்தை தேடாதபடிக்கு, நம்மை நோட்டீஸ் அடித்து விளம்பரப்படுத்தாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கொலேசியர் 3:23 நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே 3:23 கொலேசியர் 3:23 நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. அடுத்த வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆமென். அப்போ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று செய்ய வேண்டும். கர்த்தருக்கு என்று செய்யும் போது பிதாவானவர் நம்மை என்ன செய்வார்? பார்த்து வெள்ளியரங்கமான பலனை. அது அந்த 17வது வசனத்தை வாசிங்க. 17வது வசனம். அதிலே வார்த்தை 4வது கிரியை 4வது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். அப்போ வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது, நாம் வார்த்தையினால சொல்லுகிறதா இருக்கட்டும், கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து. யார் நாமத்தினாலே? அவருடைய நாமம் ஒன்றுதான் மகிமைப்பட வேண்டும் என்று இதை செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்க.
ஸ்தோத்திரிங்க. இதெல்லாம் அவர் செய்திருக்கிறார், இதெல்லாம் அவருக்கு முன்பாக செய்திருக்கிறதே அவர் சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். அது அடுத்த லூக்கா 1 கொரிந்தியர் 10:31. 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், எதற்காக? எதை? எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டுமாம். ஹல்லேலூயா. அந்த லூக்கா 14வது அதிகாரம் 13வது வசனம். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. யாரெல்லாம் அழைக்க வேண்டுமாம்? நீ விருந்து பண்ணும்போது ஏழையும் ஊனரையும் சப்பானியும் குருடரையும் அழைப்பாய். அதுக்கு அடுத்த வசனம் 14வது வசனம். அப்பொழுது நீ பாக்கியவனாக இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்ய. ஏன் இதை சொன்னார் என்றால், அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? பதில் செய்ய மாட்டார்கள். அவர்களிடத்தில் இருக்காது. நாம யாரை அழைப்போம்? விருந்து அழைத்தால் நமக்கு ஒப்பாய், நம்மை விட கொஞ்சம் உயர்ந்தவர்களை, அவர்களுக்கு தான் நாம் என்ன செய்வோம்? விருந்து செய்யும் போது அவர்களை அழைத்து தான் விருந்து செய்வோம். அவர்களுக்கு என்ன செய்ய? அந்த பலன் முடிந்து போய்விட்டது, அதோட முடிந்து விட்டது. நாம் எப்பொழுதும் நாம் செய்கிற தவறு இதுதான். நம்மை விட கொஞ்சம், நம்முடைய அளவிலே நம்மை விட கொஞ்சம் உயர்ந்தவர்களை, ஏழ்மையாக இருக்கிறவர்களை நாம் என்ன செய்யவில்லை? பார்ப்பதில்லை. நாம் எந்த விருந்துக்கு அழைக்கும் போது நம்மை ஒப்பிட்டு பார்ப்போம். நம்மை விட உயர்ந்தவர்களா, இவர்கள் தான் தகுதியானவர்கள் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்வோம்? அப்படி ஒப்பிட்டு பார்க்கிறோம். வேதம் என்ன செய்வது? அப்படி பார்த்தால் நம்முடைய பலன் முடிந்து விட்டது. அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் இனி ஒரு நாள் அழைத்து நமக்கு அவர்கள் செய்வார்கள். நாம் அப்படி பார்த்து செய்யும் போது அவர்கள் எப்பொழுது அவர்கள் இதயத்தில் இருக்கும், இவர்கள் எனக்கு செய்திருக்கிறார்கள், இவர்களுக்கு நானும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அப்படி அவர்கள் செய்யும் போது அந்த பலன் முடிந்து விட்டது. அப்பொழுது நீ பாக்கியவனாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலிலே உனக்கு என்ன செய்யும்? பதில் செய்யப்படும். அப்ப யாருக்கு செய்கிறது? ஆமென். அப்போ யாருக்கு நாம் செய்ய வேண்டும், யாருக்கு செய்யக்கூடாது என்று இந்த நாளிலே வேதத்திலே நாம் பார்க்கலாம். அது 12வது வசனம். அதிலே 12. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யம் உள்ள அயலகத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம். போதும் பாருங்க. அப்ப யாரெல்லாம் அழைக்க கூடாது என்று வேதம் எச்சரிக்கிறது பாருங்கள். அன்றியும் அவர் தமது விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாகிலும் இரா விருந்தாகிலும் பண்ணும்போது உன் சிநேகிதனை ஆகிலும் உன் சகோதரனை ஆகிலும் உன் 10 ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யம் உள்ள அயலகத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அவர்கள் அழைப்பார்கள், நிச்சயமாக அழைத்து உங்களுக்கு விருந்து கொடுப்பார்கள். கொடுக்கும் போது என்ன செய்யும்? அதோட பலன் முடிந்து போகும். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்தாகும். அப்போ பதிலுக்கு பதில் முடிந்துரும். அப்ப நமக்கு என்ன இல்லை? பலன் இல்லை, பலன் இல்லாமல் போய்விடும். ஆமென். அப்போ நாம என்ன செய்ய வேண்டும்? விருந்து செய்யும் போது நம்மிலே நமக்கு அவர்கள் திருப்பி செய்ய மாட்டார்கள், செய்ய முடியாதவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக கைகளை வெளியே நீட்டாதீர்கள். இந்த போர்டு எங்கே இருக்கும்? பஸ்ஸுகள், ட்ரெயின்களிலே என்றால் வெளியே போட்டால் கை அவ்வளவுதான். அப்போ அந்த இடத்துல எச்சரிக்கை, கைகளை வெளியே நீட்டக்கூடாது என்று ஒரு எச்சரிப்பு வைத்திருக்கும். அதை மீறி நாம் செய்யும் போது பின்னாடி வருகிற முந்தி செல்லுகிற வாகனத்திலே நம்முடைய கை போய்விடும். அதற்காகத்தான் என்ன வைத்திருப்பார்கள்? ஒரு போர்டு வைத்திருப்பார்கள், கைகளை வெளியே நீட்டக்கூடாது. எதற்காக? எச்சரிக்கிறார்கள். நாம் தேவையில்லாமல் கையை வெளியே நீட்டக்கூடாது. போகிற பாதையிலே நாம் என்ன செய்யக்கூடாது? அதை மீறி நாம் நீட்டக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஏசாயா 56வது அதிகாரம் 2வது வசனம். இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி
தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். Amen. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். அது முந்தின வசனம், 1வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமா இருக்கிறது. ஆமென். அப்போ நாம் எதற்கு நீட்டக்கூடாது? அநீதிக்கு நாம் நீட்டக்கூடாது. இன்றைக்கு அநீதிக்கு கைகளை என்ன செய்யக்கூடாது? நீட்டினால் இந்த ரட்சிப்பை நாம் இழந்து போவோம். கழிந்த நாளிலே செய்தி அநேக செய்திகள் தேசத்திலே வருது. ஒரு சகோதரி, அரசு அதிகாரியா இருந்த சகோதரி, ஒரு சர்டிபிகேட்டுக்காக 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டு அவருக்கு கேட்டிருக்கிறார். லஞ்சம் கேட்டு அவர் தருகிறேன் என்று சொல்லி அதிகாரிகளிடத்தில் இவர் இப்படி லஞ்சம் கேட்கிறார் என்று சொல்லி போய் என்ன செய்தார்கள்? இவர்கள் 2000 ரூபாய் 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டை அவர்கள் சொன்னபடி தந்திரமாய் அதில் செய்து கொண்டு போய் அவர்களிடத்தில் கொடுக்கும் போது கையும் களவுமாக பிடித்து விட்டார்கள். கை நீட்டின கை இப்பொழுது ஜெயிலுக்குள்ளாக இருக்கிறது. ஏன்? தேவையில்லாமல் கை நீட்டினது நிமித்தம். இது எச்சரிக்கிறது. தேவையில்லாத இடங்களில் என்ன செய்யக்கூடாது? கையை நீட்டக்கூடாது. அநேக சகோதரர்களும் இது செய்து இருக்கிறார்கள். கை நீட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். சகோதரிகள் மட்டுமல்ல, சகோதரர்களும் இருக்கிறார்கள். தேவையில்லாத இடங்களில் என்ன செய்யக்கூடாது? கையை நீட்டக்கூடாது என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆமென். நமக்கு தெரியும், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வரும்போது, ஆடல் பாடலுடன் தாவீது கொண்டு வரும்போது, அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்திருந்த மாட்டு வண்டி, அதிலே அது இந்த இவர்களுடைய தாவீதுடைய ஆடல் பாடலை கேட்டு மாடு மிரண்டு பெட்டி என்ன செய்தது? சரிந்து விட்ட உடனே ஊசா என்ன செய்தார்? போய் கரங்களை பெட்டியின் மேலே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அந்த உடன்படிக்கை பெட்டியிலே கர்த்தர் எச்சரிக்கிற காரியம் அது யாருக்கெல்லாம் என்றால் அதிலே எல்லாமே அடங்கி இருக்கிறது. உடன்படிக்கை கர்த்தர் என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாமே இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற அது பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்தம் உள்ள அந்த பெட்டியிலே அவர் அனுமதி இல்லாமல் யாரும் கை வைக்க கூடாது. அந்த இடத்திலே போய் பெட்டி கீழே அவர் செய்தது சில நேரங்களிலே நம்முடைய பார்வைக்கு பார்க்கும்போது அது அவர் கீழே விழப்போன பட்டியை தானே தாங்கினார் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அது பரிசுத்தம் உள்ள பெட்டி. கர்த்தர் அதை பார்க்கவில்லை. அந்த பெட்டியின் மேல் கை வைத்தவனை அடித்தார், கொன்று போட்டான். அந்த இடத்திலே ஆடி பாடி நின்ற தாவீது கலங்கி போனான், ஐயோ என்று. அவன் திரும்ப அதற்கு பிற்பாடு அந்த பெட்டியை அந்த இடத்திலிருந்து அவர் சொன்னவர்களை கொண்டு அந்த இடத்திலே கொண்டு இறக்கி வைத்தார்கள். அந்த இடத்தில் இறக்கி வைத்தவர்களுடைய வீட்டிலே இருந்த நாட்கள் முழுவதும் அந்த வீடு ஆசீர்வாதமாக இருந்தது. அதற்கு பிற்பாடு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை தெரிந்து கொண்டு, பரிசுத்தம் உள்ளவர்கள் யாரெல்லாம் இந்த பெட்டியை சுமக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்திலே கேட்டு அதற்கு பிற்பாடு என்ன செய்தார்கள்? அந்த பெட்டியை அந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போனார்கள். ஏன் இது பரிசுத்தம் இல்லாத, கர்த்தர் சொல்லாத இடங்களிலே என்ன செய்யக்கூடாது? கரங்களை நீட்டக்கூடாது. கர்த்தர் அடித்து போடுவார் என்பதற்கு எச்சரிக்கிற காரியம் தான் இந்த நாளிலே இது. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நீட்டக்கூடாத இடங்களில் என்ன செய்யக்கூடாது? நீட்டக்கூடாது. அதே 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 4வது வசனம். நீதிமான் அநியாயத்துக்கு கையை நீட்டக்கூடாது. நீதிமான்கள் என்று சொல்லுகிறோம். அநியாயத்துக்கு 1 ராஜாக்கள் 13:4. பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. எங்கு நீட்டக்கூடாதோ அங்கு நீட்டினதுனால என்ன நடந்தது பாருங்கள். நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடிக்கு மரத்து போயிட்டு. அடுத்த வசனம். தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருக்கிற அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. ஆமென். அடுத்த வசனம்.
அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன் போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. ஆமென். அப்போ நீட்டக்கூடாத இடத்திலே நீட்டினால் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும். கை மரத்து போய்விட்டது. அப்போ அந்த இடத்திலே பாருங்கள், அப்பொழுது மறுபடியும் அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன் போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். அப்படிப்பட்ட தவறுதலை செய்யும் போது உடனடியாக அப்படி அறியாமல் செய்து விட்டேனப்பா என்று சொல்லி வருந்தி விண்ணப்பித்தால் கரம் தப்பித்துக் கொள்ளும். அதான் இந்த நாளில் எச்சரிக்கிறது. தேவையில்லாத இடங்களிலே நீட்டக்கூடாது என்று வேதம் எச்சரிக்கிற இடங்களிலே கரங்களை நீட்டக்கூடாது. எது 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 கர்த்தர் அருவருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நேராக என்ன செய்யக்கூடாது? கரத்தை நீட்டக்கூடாது. நீட்டுவதற்கு முன்பாக இது 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 கர்த்தருக்கு பிரியமா, இது கர்த்தர் பிரியமில்லையா என்று ஒரு முறைக்கு 2 முறை என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் நீட்ட வேண்டும். அல்லேலூயா. கைகளை வெளியே நீட்டக்கூடாது. நீட்டினால் என்ன ஆகும் என்று எச்சரிக்கிறார். அடுத்ததாக கொஞ்சம் வேகமாக போகிறேன். பெண்கள் உட்காரும் இடம். பெண்கள், ஸ்திரீகள் நம்ம அநேக இடங்களிலே பார்க்கிறோம். பெண்கள் பஸ் ஸ்டாண்டுகளிலே ஆண்கள் பெண்கள் தனித்தனி இடங்கள், ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கட்டும், இது ஏரோப்ளேன், இது விமான நிலையத்திலாக இருக்கட்டும், இப்படி அநேக இடங்களிலே பெரிய பெரிய ஸ்தாபனங்களிலே வைப்பார்கள். பெண்களுக்கென்று ஒரு இடம், பெண்கள் உட்காருகிற இடத்திலே ஆண்கள் உட்காரக்கூடாது என்று வேதம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம். அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பெண்கள் உட்காருமிடம், உங்களை வேறு பிரித்து நீங்கள் உங்களை தனிப்படுத்தி உட்கார வைக்கும் போது நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். அப்போ அதே அதே 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனம். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளா இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி என்ன செய்ய வேண்டுமாம்? ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்த வசனம். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலா இருக்க வேண்டும். 13வது வசனம். எண்ணத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். ஏன் இதை சொல்லுகிறார்? இதற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் பவுல் இதை தீமோத்தேயுக்கு எழுதினது எதற்காக என்று புரிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த 13-14 எண்ணத்தினாலவனில் எதற்காக இந்த ஸ்திரீகள் இதை செய்யக்கூடாது என்று பவுல் எழுதினார் என்றால், ஆனால் இன்றைக்கு எல்லா இடத்திலும் எல்லா துறையிலும் பெண்களுக்கு சமமாய் எல்லாருக்கும் எல்லாம் செய்யலாம் என்றுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு எல்லாருக்கும் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை எதற்கு அவர் எடுத்து சொன்னார் என்றால், எண்ணத்தினானவனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டார். அதுக்கு அடுத்த வசனம். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஆமென். எதற்காக என்றால் ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்குள்ளானாள். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. அப்போ இதற்காகத்தான் என்ன செய்கிறார்? நாம் அமைந்திருந்து கற்றுக்கொண்டு எதை செய்தாலும் கற்றுக்கொண்டு நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். குணசாலியான ஸ்திரீ நீதிமொழிகள் 31:10. நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆமென். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவனுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அதே நீதிமொழிகள் 12:4.
குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், இலச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புரிக்கையா. ஆமென், ஹalleluya. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று பார்த்தோம். இந்த இதிலே குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். அநேக குடும்பங்களிலே கிரீடமாய் இருப்பதற்கு ஏன் என்றால் அநேக புருஷர்கள் உதாசீனமாய் நடந்து குடும்பங்கள் சின்னாபின்னமாய், அதனால் தான் குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமாய். இன்றைக்கு அநேக குடும்பங்களை தாங்கி நடத்துகிற அநேக குடும்ப ஸ்திரீகள் இருக்கிறார்கள். அநேக குடும்பங்களிலே ஸ்திரீகள் தலையாய் இருந்து அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற அநேக குடும்பங்கள் இருக்கிறது. இலச்சை உண்டு பண்ணுகிறவர்களோ அவனுக்கு எலும்புரிக்கையா இருக்கிறார்கள். அதே நேரத்திலே திரும்பியும் இருக்கிறது, இரண்டு விதமாகவும் இருக்கிறது. அப்போ இதை நாம் வேதத்திலே பார்த்து எச்சரிக்கப்படுகிற ரூத்து 3வது அதிகாரம் 11வது வசனம். ரூத்து 3:11. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். அப்போ ஒரு ஸ்திரீயை குறித்து அறிவது எப்படி? அவருடைய நடத்தை நிமித்தம். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் ரூத்தை குறித்து தெரியும். அதனால் நான் அதிகமாய் விளக்கப்படவில்லை. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம். அப்போ ஊரெல்லாம் அறிய வேண்டுமானால் அவளை குறித்து எவ்வளவு ஜனங்கள் அறிந்திருப்பார்கள், அவள் எப்படிப்பட்டவள் என்பது. அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய நடத்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? குணசாலியாய் இருக்கிறோமா? உதாசீனப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? அதுதான் இந்த நாளிலே எச்சரிக்கிறது. அப்போ அந்த பெண்களுக்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த ஒதுக்கப்பட்ட இடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நிறுத்தி நம்மை அதிலே வேறுபிரித்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு உலகத்துக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம், ஜனங்கள் வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட நடத்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்போ என்ன செய்யும்? அதுதான் ஊரெல்லாம் அறிகிறது, ஊரெல்லாம் சொல்லுகிறது, ஓ அவர்களா அந்த சகோதரியா, ஓ அவர்களை குறித்து எனக்கு தெரியும் என்று. அதுதான் விரும்புகிறது, கர்த்தர் விரும்புகிறதும் அதுதான். ஆமென். இறுதியாக இது ஒரு வழி பாதை. ஹல்லேலூயா. ஒரு வழி பாதை. கொஞ்சம் வேகமாக, நேரம் இல்லாததுனால தான். ஒரு வழி பாதை நமக்கு தெரியும். ஒன்பே இந்த ரெண்டு வழி இருக்கிறது என்றால் ஒரு வாகனம் அங்கிருந்து வரும், ஒரு வாகனம் இங்கிருந்து போகும். என்ன செய்யக்கூடாது? இந்த பக்கத்து போகக்கூடாது. ஏனென்றால் வாகனம் வரும், எதிரே போகுமானால் நிச்சயமாக விபத்து நடக்கும். அதற்காகத்தான் அங்கங்கே போர்டுகள் வைப்பார்கள். இது ஒரு வழிப்பாதை. இந்த பாதையில் தான் போக வேண்டும். வளைவிலே முந்தக்கூடாது என்று. முந்தி போனால் என்ன நடக்கும்? விபத்து நடக்கும். அப்போ இது எச்சரிக்கிறது. எதற்காக? இந்த வழிதான், இதுதான் மெய்யான வழி, இந்த வழியால் தான் நாம் போக வேண்டும், இதுதான் நம்மை நேர்வழிப்படுத்தும், இதுதான் நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நாம் மீறி போவோமானால் நிச்சயமாகவே எப்பொழுது எது வேண்டுமானாலும் சம்பவிக்கும். வசனத்தை பார்ப்போம். இயேசு நானே வழி. யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். அப்போ அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் என்ன செய்ய முடியாது? பிதாவினிடத்திலே வாரான். அப்போ வழி எது? இயேசுவே வழி. அவர் அல்லாமல் என்ன செய்ய முடியாது? பிதாவிடத்திலே நாம் ஒருவரும் போக முடியாது. அப்போ அந்த வழியாய் மட்டுமே, ஒரே ஒரு வழி, இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வழி, அந்த மெய்யான ஒளி யார் என்றால் அந்த இயேசுவானவர். அவர்தான் நம்மை என்ன செய்ய வேண்டும்? வழிநடத்த வேண்டும். அந்த 8வது வசனம், அதே 8வது வசனம், அதே அதிகாரத்தில் பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே,
இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? ஹalleluya. அப்ப பாருங்க, அப்போ பிலிப்புக்கு அந்த இடத்திலே ஒரு கேள்வி. இன்றைக்கும் இந்த உலகத்திலே அநேக கேள்விகள் எழும்புகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். பிலிப்பு கூடவே இருந்து பிலிப்புக்கு தான் கேள்வி எழும்புகிறது. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அப்போ இவர் இல்லாமல் அவரை பார்க்க முடியாது என்று கூடவே இருந்தவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கும் தெரியாமல் இருக்கிற ஜனங்கள், இயேசு அல்லாமல் பிதாவினிடத்திலே ஒருவரும் போக முடியாது. அந்த வழி அல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை. பிதாவை என்னை அறியான், ஒருவரும் பிதாவினை அறியான் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு தான் நமக்கு என்ன வழி. அந்த 9வது வசனம். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? பாருங்க, என்ன இவ்வளவு காலம். இன்றைக்கும் அப்படித்தான் அறியாமல் இருக்கிறார்கள். யார் மெய்யான ஒளி, யார் மூலம் ரட்சிப்பு, யார் நம்மை கொண்டு சேர்ப்பார், அந்த வழி, எந்த வழியாய் போனால் நாம் போய் சேர வேண்டிய இடத்திலே போய் சேர முடியும் என்பதை அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே வழி, அவர் மூலம் அல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை. அதுதான் பிலிப்பு சொல்லுகிறார். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? இத்தனை ஆண்டுகள் நான் உன்னோட கூட தானே இருந்தேன், உன்னை நடத்தி வந்தவன் நான் அல்லவா? இன்னும் நீ அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவினை கண்டான், அவரை கண்டவர்கள் பிதாவை கண்டார்கள். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அவரை காண்கிறோம், இயேசுவை காண்கிறோம், பிதாவை காண்கிறான். அவர் மூலம் அல்லாமல் பிதாவை என்ன செய்ய முடியாது, ஒருவரும் பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்த வசனம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ஆமென், ஹalleluya. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? அவர்கள் ஒன்றாகவே இருக்கிறார், பிதாவும் குமாரனும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய், ஒரு வார்த்தையும் என்ன செய்யவில்லை, அவர் சுயமாய் சொல்லவில்லை. எல்லாமே அவர் மூலம், பிதா மூலம் வெளிப்படுத்தின வார்த்தைகளை தான் அவர் சொல்லி இருக்கிறார். எங்கு போய் எந்த இடத்திலே எந்த காரியம் நடந்தாலும் பிதா எது செய்தாரோ அதுதான், பிதாவை தான் அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ அவர் மூலம் தான். எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவோடு இருந்து அவர் மூலம் பிதா அற்புதங்களை செய்தாரோ, இன்று நம்மோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை, அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்திலே வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அப்போ கிரியைகள் எல்லாம் யார் மூலம் நடக்கிறது? இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதா செய்து வருகிறார். அப்போ தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஒன்றாய் இருக்கிறதுனால நாம் விண்ணப்பிக்கிற விண்ணப்பம் அவர் மூலம் போய் சேர்ந்து அங்கிருந்து என்ன செய்கிறது, பதில் வருகிறது. அப்போ கூடவே இருந்த பிலிப்புக்கு இந்த கேள்வி வந்த போது அவர் தெளிவுபடுத்தி அந்த இடத்திலே சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தது அதே யோவான்லே 10வது அதிகாரம் 9வது வசனம். 10வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடற மாட்டான். ஆமென், ஹalleluya. யோவான் 10:9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், ஹalleluya, அவர் மூலம் அல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது, உட்பிரவேசிக்க முடியாது. அதான் சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு யாரிடத்தில் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவிடத்திலே. அவர் மூலம் அல்லாமல் ரட்சிப்பில்லை. அவரே ரட்சகர், அவரே ரட்சிப்பை கொடுத்தவர். அவர்தான் இந்த பூமியிலே வந்து எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ
ஆட்டுக்குட்டி, அவர் மூலம்தான் அவர் ரட்சிப்பை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு எப்படி எதன் மூலம் ரட்சிப்பு எப்படி வர வேண்டும் என்பதெல்லாம் தெளிவாக வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ உள்ளு மட்டுமல்ல, உள்ளும் புறமும் ரட்சிக்கப்படும் போது ரட்சிக்கப்படுகிறவனுக்கு உள்ளும் புறமும் என்ன செய்கிறது? உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறான். அப்போ அவர் மூலம் அல்லாமல் நமக்கு என்ன செய்யவில்லை? வாசல் இல்லை. அவர் மூலம்தான் நாம் போய் சேர வேண்டிய இடத்திலே போய் சேர முடியும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் அவரே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவர் ஒருவரால் மட்டுமே நமக்கு ரட்சிப்பு. அப்போஸ்தலர் 4:12. அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமென். அப்போ அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நமக்கு ரட்சிப்பு ஒருவர், அவர் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே நமக்கு ரட்சிப்பு. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் ஜீவனை கொடுத்தவர் அவர். நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்போ அது ஒரே ஒரு நாமம் தான். அது ஒரு நாமம், அது இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாமம் தான். நம்முடைய ரட்சிப்புக்கு அவர் ஒரு நாமம் தான் இருக்கிறது. அது அப்போஸ்தலர் 10:43 பேதுரு சொல்லும்போது அந்த வார்த்தைகளை கேட்டவர்கள், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். ஆமென். அப்போ அந்த இடத்துல பேதுருவை குறித்து நாம் பார்க்க முடியும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்களே. யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து. அந்த 42வது வசனம். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இது யார் சொல்லுகிறது என்றால் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்பு கொடுக்கும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்போ அந்த கட்டளை தான் இன்றைக்கு போதிக்கப்படுகிறது. எப்படி பரிசுத்தவான்கள் அவரை அறிந்து இவர்தான் ரட்சகர், இவர்தான் மேசியா, இவர்தான் யூதராஜசிங்கம், இவர்தான் நம்முடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார் என்று முன் தீர்க்கதரிசிகள் உரைத்ததை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன் என்று. அதே 44வது வசனம். 44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இந்த வார்த்தைகளை எல்லாம் பேதுரு பிரசங்கமாய் பேசிக் கொண்டிருக்கும் போது, அப்போ இந்த வார்த்தைகள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும், அப்போ இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதுக்கு அடுத்த வசனம். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது அடுத்த வசனம். பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நான பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொன்னார். அப்போ இந்த வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது பேதுரோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகளுக்குள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஒரு பிரமிப்பு உண்டாகிறது. அடுத்த வசனம் 47வது வசனம். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமோ என்றார்.
அப்போ இன்றைக்கு அந்த தண்ணீரை, அந்த பரிசுத்த ஞான ஸ்நானத்தை பெறாதபடிக்கு வார்த்தைகளை கேட்டும் வசனத்தை கேட்டும் நாம் தாமதம் பண்ணி கொண்டிருக்காதபடிக்கு பேதுரு தெளிவாய் சொல்ல, அப்பொழுது யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்டு ஞான ஸ்நானம் பெறாது இருந்தார்களோ அந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமோ என்று சொல்லி 48வது வசனம், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அப்போ இதை கேட்டு, இந்த பிரசங்கத்தை கேட்டுக் இருந்தவர்களில் ஒரு சிலர் ஞானஸ்நானத்துக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அவர்களுக்கு ஏன் வசனம் போதிக்கப்பட்டு விட்டது. வசனம் யார் மூலம் ரட்சிப்பு, யார் நமக்கு ஜீவனை கொடுத்தவர் என்பதை நாம் தெளிவாக அவர்கள் போதிக்கப்பட்டு அவர்கள் அந்த வசனம் போதிக்கப்பட்ட உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒப்புக்கொள்ளுகிறார்கள். ஒப்புக்கொண்ட உடனே அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிடுகிறார். அப்படி கொடுத்து விட்டு என்ன செய்கிறார்? கொஞ்ச காலம் அந்த இடத்திலே தரித்து இருக்கிறார். ஏன்? இன்னும் அநேகர் போதிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அநேக ஜனங்கள் இயேசுவை அறிய வேண்டியது இருக்கிறது. இந்த நீதியை நிறைவேற்ற வேண்டியது இருக்கிறபடினாலே அநேக நாட்கள் அந்த இடத்திலே தங்கி வேத வசனத்தை போதித்து அவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31வது வசனம். பவுலும் சீலாவும் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த போது அந்த இடத்திலே, அந்த சிறைச்சாலை காவலாளி அந்த இடத்திலே ஒப்பு கொடுத்தது. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, யாருக்கு இது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறையிலே அடைக்கப்பட்டு அவர்கள் காவலிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். காவலிலே வைக்கப்பட்டிருந்த போது அவர்கள் கர்த்தரை பாடி துதிக்கிறார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். எவரும் ஜெயிலே அடைக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? கர்த்தரை மகிமைப்படுத்துவது பார்க்க மாட்டார்கள். துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த இடத்திலே ஒதுங்கி போய் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. இது எதற்காக நாங்கள் அடைக்கப்பட்டோம் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தம் தான் எங்களுக்கு இந்த உபத்திரவங்கள் வந்திருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஜெயிலே அவர்கள் பாடி அவரை பவுலும் சீலாவும் துதித்த போது சிறைச்சாலை அதிர்வு உண்டாகிறது. காவலாளி அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கும் போதே சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டு இவர்கள் வெளியே வருகிறார்கள். இவர்கள் வெளியே வந்து இவர்களுக்கு வேண்டுமானால் இவர்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் இவர்கள் வரவில்லை. ஏன்? அவர் அங்கே அந்த இடத்திலே அதிகாரிகளால் நிறுத்தப்பட்ட ஒரு காவலாளி இருக்கிறான். அவனுக்கு எந்த தீங்கு வந்து விடக்கூடாது. ஒருவரையாகிலும் இந்த இடத்திலே அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியுமே என்றால் அதுவே கர்த்தருக்குள் பிரீதியாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்திலிருந்து வராதபடிக்கு அந்த இடத்திலே நிற்கிறார்கள். சிறைச்சாலை கதவு திறந்து இருக்கிறதை பார்த்து இவன் அந்த இடத்திலே சாகும்படியாக தன் ஜீவனை அழிக்கும்படியாக முற்படுகிறான். அந்த இடத்திலே அவர்கள் அழைத்துதான் இந்த வார்த்தையை சொல்ல, அதற்கு அவர்கள் அவரிடத்திலே அந்த இடத்திலே கேள்வி எழும்புகிறது. இவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்து இருக்கிறது, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த 30வது வசனத்தை அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். ஆமென். அப்போ அவன் வெளியே வந்து உங்கள் மூலம் நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்குள்ளே கேட்கும்போது, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோதுதான் நீ விசுவாசி, இவர்தான் ரட்சகர், இவரை விசுவாசி என்று சொல்லிவிட்டு அந்த 33வது வசனம். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும்
உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். Amen. அப்போ அந்த இடத்துல பாருங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள்னால சிறையிலே சுவிசேஷத்தின் நிமித்தம் ஜெயிலே அடைக்கப்பட்டாலும் அந்த இடத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தினது நிமித்தம் அந்த இடத்திலே சிறைச்சாலை அதிர்கிறது, கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல பாருங்கள், தொடர்ந்து அவர்கள் மூலம் என்ன நடந்திருக்கிறது. அந்த இடத்துல அநேகர் ரட்சிக்கப்படுகிறார். சிறைச்சாலை அதில் காவலாளி தொடங்கி அநேகர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். அப்போ என்னை கேட்கிறது பிள்ளை, இந்த நாளிலே கர்த்தர் தெளிவாய் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், அவரால் அன்றி பிதாவினிடத்தில் ஒருவரும் போக மாட்டான். அவருடைய அந்த பாதை வழியே, இதுவே ஒரு வழி பாதை. இந்த பாதை வழியாய் போகிற ஒருவர் மட்டும்தான், யார் ஒருவர் அந்த பாதை வழியாய் போகிறார்களோ அவர்கள் மட்டுமே அந்த இடத்திலே போய் சேர முடியும். அந்த பாதை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த நாளிலே பாருங்கள், கேட்ட வசனத்தை கேட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். அவருடைய ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய பெயர்கள் எங்கே இருக்கிறது? உலகத்திலே இருக்கிறது. ஆனால் ஜீவ புஸ்தகத்திலே பேர் இல்லாதவர்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட வேண்டும். ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்களுக்கு மட்டுமே, ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, நீதியின்படி அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நடந்து நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த இடத்திலே அவர் மூலம் அல்லாமல் நாம் யாரும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. வேற எந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனாலும் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தான் வருவார், வந்து அவர்தான் நம்மை அழைத்து சொல்வார். அவர் மூலம் தான் நாம் என்ன செய்ய முடியும்? அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நமக்குள்ள நீதி எப்படி இருக்கிறதோ அந்த நீதி நிமித்தம் தான் நாம் உள்ளே போக முடியும். நமக்குள்ள நீதி இல்லாவிட்டால் நாம் என்ன செய்ய முடியும்? கைவிடப்பட்டு போவோம். நாம் கழிந்த நாட்களிலே பார்த்தோம், கைவிடப்பட்டு போனால் என்ன சம்பவிக்கும் என்பது. அப்படி கைவிடப்பட்டு போகாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருக்கிறது? நாம் நீதியின் பாதையிலே நடக்கிறோமா? நித்தியத்திற்கு போய் சேரும்படியான பாதையிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த நாளிலே கர்த்தர் எச்சரிப்பாய் சொல்லுகிறார். நாம் எச்சரிக்கிற காரியங்களை நாம் ஏற்றுக்கொண்டு நடப்போமானால் அவர் அல்லாமல் இரட்சகர் ஒருவரும் இல்லை. எவரும் அவருக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது? கொண்டு போய் எவராலும் நிறுத்த முடியாது. எந்த பரிசுத்தவானாக இருந்தாலும், எந்த போதகர், எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் யாராலும் என்ன செய்ய முடியாது? எவரையும் அங்கு கொண்டு போய் நிறுத்த முடியாது. இதற்கு ஆதாரமாய் அந்த எசேக்கியேல் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தினதனால் எசேக்கியேல் 14:20 ஒரு வாசனத்தை நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனை ஆகிலும் குமார்த்தியை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அப்போ உங்களிடத்தில் யாராகிலும் உங்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன், உங்களை நான் கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்ப்பேன், அப்படி யாராகிலும் சொல்வார்களே ஆனால் இந்த வசனம் உங்களுக்கு நோவா எப்படிப்பட்டவர் என்பது தெரியும், தானியேல் எப்படிப்பட்டவர் என்பது தெரியும், யோபு எப்படிப்பட்டவர்கள். இது யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். நோவாவும் தானியேலும் யோபுவும் அதன் நடுவிலே இது இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினாலே, அவர்களுடைய நீதி உங்களுடைய நீதி, அதான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 2 பேர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், 2 பேர் படுத்துக் கொண்டிருப்பார்கள், 2 பேர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். கணவன் மனைவி படுத்திருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஏன் இது ஒருவர் என்று சொல்லப்படுகிறது? 2 பேரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நீதி யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு தான், அவரை தான் எடுத்துக்கொள்ள. அதுதான் அந்த வேதம் எச்சரிக்கிறது. பாருங்கள், தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்களே அல்லாமல் குமாரனாகிலும் நாம் நினைக்கிறோம், நாம் ஜெபித்து நாம் பிள்ளைகளை, நாம் கணவரை இல்ல மனைவியை பிள்ளைகளை நாம் கொண்டு போய் விடலாம் என்று இல்ல. ஒவ்வொருவருடைய நீதி நிமித்தமே இவர்களை விட இவர்கள் கர்த்தரே சாட்சி கொடுத்தவர். கர்த்தரே சாட்சி கொடுத்திருக்கார். யோபுக்கு கர்த்தரே சாட்சி கொடுத்திருக்கார், நோவாக்கு, தானியேலுக்கு. இவர்களை மிஞ்சி கொண்டு நாம் இல்லை. அப்போ நாம் இந்த நாளிலே இதை கேட்கிற நாம் விட்டுவிடாதபடிக்கு நம்மை காத்து கொண்டால், நம்மை காத்து குமாரனாகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு செல்கிறேன் என்பதை கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். அவர் உரைக்கிற வார்த்தை இது. அப்போ இந்த நாளிலே வார்த்தைகளை கேட்ட நாம், வார்த்தைகளை கேட்டு எச்சரிக்கப்படுகிற வார்த்தைகளை கேட்கிற நாம்
கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு நாம் நடப்போமானால் நிச்சயமாகவே நாம் ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்வோம். ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக தான் இந்த நாளிலே கர்த்தர் எச்சரிக்கிற அநேக வார்த்தைகளை கொண்டு கழிந்த 2 இந்த 3வது வாரமாக ஒரே தலைப்பிலிருந்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தைகளை கேட்ட நாம் வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவோம், வார்த்தையின்படி நடக்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் போவேன் என்ற ஒரு போய் அவருடைய சத்தத்தை நான் கேட்பேன், அவருடைய சத்தத்தை கேட்பேன். அவர் நீதியின்படி நடந்திருக்கிறேன், அவருடைய சத்தத்தை கேட்பேன், நான் அந்த ராஜ்யத்திலே நான் போவேன் என்ற அந்த ஒரு விசுவாசத்தோடு நாம் அந்த இயேசுவின் பாதையில் அவர் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அந்த பாதையிலே நாம் போவோமானால் நிச்சயமாகவே நாம் அந்த இடத்திலே போய் சேர முடியும் என்பதை தான் இந்த நாளிலே ஆணித்தரமாக கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அப்படி எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தெளிவாய் நம்மோடு பேசி இருக்கிறார்.